சார் விஜய் சேதுபதி சார் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சார். என்ன நினைச்சுக்கிறீங்க? இந்த மாதிரி பொசுக்குன்னு இந்த மாதிரி கோட்டை எடுத்துருவீங்க. பசங்க எல்லாம் எப்படி பயப்படுறாங்க தெரியுதுல. அதுவும் தீபக்லாம் பயந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம ஃபன்னா இருந்ததுங்க. தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா டீம் கேம் மாதிரி ஒரு மாதிரி ஆடி மைண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு நம்ம செதர்னா இருப்பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன் செம ஃபன்னா இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய பேர் வந்து இந்த டீம் கேம்னு ஆடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி பயத்திலே தான் இருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி கேங்காக ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உள்ள சுற்றிட்டு இருந்தானுங்களா பாய்ஸ் டீம்லேயே சொல்கிறேன். யாரை பற்றி சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரியும். நம்ம டபுக்கு டப்பா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்களே. இவங்க எல்லாருக்கும் இதுக்கப்புறம் தான் ஆப் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேமில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த புள்ளி கேங்கு அன்பு கேங்கு இதெல்லாம் ஃபார்ம் ஆகும்ல. இந்த கேங்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரப்போகுது. நம்மளுக்கு என்னதான் இந்த மேட்டர் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இவங்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செம ஃபன்னாக தான் இருந்தது. அதுலேயும் முத்துக்குமரன் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்ல, இந்த மாதிரி வந்து ஓவர் ஷேடோ பண்ணுறான், இவன் வந்து எங்களை பேச விட மாட்டான் அப்படின்ற மாதிரி பாய்ஸ் டீமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்கல்ல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, தீபக் கிட்ட வந்து பேசும்போது இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக என் பேரில் என் மேலே இவ்வளோ நாள் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தானுங்களே, இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன தான் பேசுறானுங்க நானும் பார்த்துறேன். ஏன்னா டீமில் இருக்கும்போது என்ன சொன்னானுங்க, முத்துக்குமரன் தான் எங்களை பேச விடல, எங்க எல்லா பாயிண்ட்டையும் அவன் பேசுறான்னு சொன்னானுங்க. இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் தானே, இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன தான் பேசி கிளிக்கிறானுங்க அப்படின்றத நான் பார்க்குறேன்ற மாதிரி முத்துக்குமரன் சொன்னார் பாருங்க. ஹைலைட்டுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் மேலே வச்சிருந்த ஒரு பழி அதுதான், எங்களை பேச விட மாட்டான்றது. இப்போ இவனுங்க என்ன பேசுறானுன்னு தெரிய வரும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் கேமாக மாறினதில் முத்துக்குமரன் ஜாக்லைன் இவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இவங்க இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தானுங்களே. இவங்க எல்லாருக்குமே பெரிய ஆப்பு இதுக்கப்புறம் தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன சொல்ல தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான டாஸ்க் பற்றி பார்ப்போம். இன்னைக்கான டாஸ்கில் டாஸ்க்ன்ற பாருங்க. இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே விஜய் விஷால செவிலே ஒருத்தர் அடிச்சார். யாருன்னு தெரியல, விஜய் சேதுபதி தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டோக்கன் டாஸ்க். அதாவது யாரெல்லாம் இந்த வீட்டில் வந்து 50 நாள் ஆயிடுச்சு, இதில் வந்து பாதிக்கு மேலே இல்லை எப்பத்துலேருந்து இவங்க வந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாருல. இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முத்துக்குமார் வந்து என்ன சொன்னார், அன்சிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சரி மேட்டர் இல்லை, மஞ்சரின்ற பாருங்க அந்த சம்மந்தி மேட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்சிதாவோட கேமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் முத்துக்குமரன் சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இதுக்கப்புறம் கேம் வந்து விளையாடல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா எந்திரிச்சு சொன்னாங்க பாருங்க, சார் நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டேன் சார், என் ஸ்டாண்டர்ட் இங்க இருக்குது, என்னோட லெவல் இங்க இருக்குது. ஸோ இங்க இருக்கிற என் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நான் பயங்கரமான ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுது, என்னோட கேம் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நான் ஆடாத மாதிரியே தெரியுது. ஆனா இப்பயும் நான் ஆடிட்டு தான் இருக்கேன். ஆனா இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தர்ஷிகாவோட லெவல் இங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் லெவல் இப்போ நான் இப்பயும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கேன், அவங்களை புரிஞ்சிக்கல சார் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க பாருங்க. அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த அதுப்புன்றது தர்ஷிகாவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா தர்ஷிகா கேம் விளையாடினாங்க. எப்போனா கேப்டன்சி டாஸ்க்லாம் நடந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேம் விளையாடினாங்க தான், இல்லைன்னு சொல்ல நல்லா தான் விளையாடினாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா பயங்கரமான ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்களா. அப்படி என்ன கேம் தர்ஷிகா பயங்கரமாக ஆடி கெளிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. எனிவே தர்ஷிகா வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் பேசுகிற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான சம்பவம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அந்த டோக்கன் கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25 நாள் காமெடியை வச்சு ஓட்டிட்டாரு. இதுக்கப்புறம் இருக்க 25 நாள் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒரு காமெடி செல்லுபடி ஆகாதனால அப்படியே சும்மா உட்காந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஜாக்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார், இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஓவராக பேசிக்கிட்டே இருக்கு, லபலபலபலும் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்காதீங்க அப்படின்ற ஏற்றுக்காமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் எந்திரிச்சு சொன்னார் பாருங்க, இதெல்லாம் இவங்களோட ஒப்பீனியன் சார், நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல, எனக்கு இதெல்லாம் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. அப்போ விஜய் சேதுபதி திருப்பி ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு பாருங்க, உங்கள் மேலே ஒரு குறை இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு திருத்திக்க பாருங்க, அதை விட்டுட்டு என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்தாதீங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேயே பெருத்த அசிங்க விஜய் விஷாலுக்கு நடந்தது. பாட்டு பாடிலாம் இம்ப்ரெஸ் பண்ணார் விஷால். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, பாட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு பாட்டு பாடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா செவுல் மேலே பட்டாலும் வச்ச மாதிரி தான் எனக்கு என்னமோ இருந்தது. எனிவேஸ் அந்த திருட்டு பிரியாணி இருக்குல்ல, அந்த சம்பவத்தை கேட்காது இப்போ வரைக்கும் எனக்கு மன வருத்தமாக தாங்க இருக்குது. அந்த கேங்கில் இருக்க யாரையுமே அதை பற்றி கேட்கலையே அப்படின்ற போது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு பிரியாணி கேங்கை வந்து விஜய் சேதுபதி ஏன் அட்ரஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த வாரம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வாரம் சாப்பிட்டானுங்க, இந்த வாரமும் சாப்பிட்டானுங்க. இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் வேற, இதுக்கப்புறமா அந்த திருடி சாப்பிட்ற அந்த கேங் வந்து சும்மா இருக்க போகுது. அதாவது சொல்லுவாங்க, ஒரு தடவை திருடி பழக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து மாற்ற வரைக்கும் நல்லா திருடி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கேங் வந்து எனக்கு நிறுத்த போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வாரமும் ட்ரை பண்ணுவானுங்க. இன்கேஸ் அடுத்த வாரம் ட்ரை பண்ணால் அப்பயாவது விஜய் சேதுபதி சார் கேட்கணும் அப்படின்றதா ஒரு தாழ்மையான கோரிக்கையை எல்லாருமே வச்சுக்கிறோம். எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்சுவலாக இந்த ஷாப்பிங் எல்லாம் போனாங்க பாருங்க, அதாவது ஜாக்லின், சாச்சனா, அதுக்கடுத்து அன்ஷிதா, இவங்க எல்லாருமே ஷாப்பிங் டாஸ்க் போனாங்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, எல்லாருக்குமே தெரியும்.
என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து எல்லாருமே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாச்சனாவால் தான் கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் வந்து போயிடுச்சு. அதாவது 12,000 நாங்கள் வாங்கிட்டோம். அது காரணம் வந்து சாச்சனா தான் அப்படின்னு நம்ம ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்களே. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவா தன் மகளுக்கு வந்து ஒரு அப்பாவோட சப்போர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி உள்ள களத்தில் இறங்கினாரு. எப்படி சாச்சனா உன் மேலே மட்டும் எல்லா பழியும் வருது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னா சாச்சனா பார்த்தீங்கன்னா ஆமாப்பா நான் போய் கரெக்டாக தான்ப்பா எடுத்தேன், கரெக்டாக எடுத்து என் மேலே பழிய போட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவர் வந்து பொங்கிட்டாரு. மனுஷன் பொங்கி இந்த மாதிரி சாச்சனா மேலே மட்டும் எல்லாம் பழி அவர் கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட் தான், நான் சும்மா ஃபன்னா சொல்றேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணாம ஏத்துக்கவே முடியல. ஒரு அப்பா வந்து பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் மேல இருக்க குற்றச்சாட்டுகள், அதாவது சாச்சனா தான் வெளியே போக வேண்டியது, இப்ப சாச்சனா வெளியே போறதுக்கு பதிலாக தான் வர்ஷினி வந்து தூக்கி விட்டாங்க. என்னன்னு தெரியல, சாச்சனா ஒருவேளை கண்டென்ட் தரும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்களா இல்ல சாச்சனா வந்து விஜய் சேதுபதி ஃபேவரட், அதாவது மகள் மாதிரி இருக்காங்களா, ஸோ அந்த ஒரு எப்படி சொல்லுங்க கருணை அடிப்படையில் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சொல்லவா, சாச்சனா எவ்வளவு சீக்கிரம் வெளியே போறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது. ஏன் தெரியுமா, உள்ள இருக்க சாச்சனா நேம் வந்து டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கு. அவங்க வெளியே போனாவது அட்லீஸ்ட் அவங்க தப்பிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. விஜய் சேதுபதி சார் நீங்க கருணன்னு நினைச்சு ஒரு விஷயம் பண்றீங்க, அதுதான் சாச்சனாவை காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சாச்சனா சப்போர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின், மஞ்சரி, அப்புறம் அன்ஷிதா இவங்க எல்லாரையும் போட்டு வெளியே வெளுத்துட்டாரு. அதாவது சாச்சனா வந்து என்னமா அந்த பொண்ணு மேல இப்போ ஒருத்தவங்க வந்து ஏமாளி வந்து அவங்களை எல்லாம் ஏச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். கரெக்டான கேள்வி தான். ஆக்சுவலாக சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வக்கோளாறு, அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒரு ஆர்வக்கோளாறுன்றதுனால நீ இதை பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி சாச்சனாவை நம்ப வச்சாங்க பாருங்க, அதுதாங்க ஹைலைட்டு. எனிவேஸ் அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா சாச்சனாவை சப்போர்ட் பண்ணி மற்றவங்களாம் வெளுத்து விட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துங்க. ஆக்சுவலாக இந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஷாப்பிங் டாஸ்க்கு, அதனால பார்த்தீங்கன்னா அது பேசி முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வந்தார் ராணவ், அதாவது ராஜா ராணி டாஸ்க் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ராஜா வந்து ஒன்றுமே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் போச்சுல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவை கொஸ்டின் பண்ணாரு. ஆனால் கொஸ்டின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வெக்ஸ் ஆயிட்டாரு. இவங்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் என்ன சுற்றி விடுறானே அப்படின்ற மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு வந்து பிறந்த நாள் வேற. ஸோ பெருசாக வந்து திட்டவும் முடியல வரல. அதனால என்ன சொல்லிட்டார் ராணுவ், நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் என்னை சுற்றி விடுறீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு எனக்கு பதிலும் சொல்ல மாட்டீங்க, என்னையும் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியிலேருந்து வேற கேள்விக்கு டைவர்ட் பண்ணி விட்டுறீங்க, எதனால இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் திருப்பி சுற்றி விடுறாப்புல. ஆக்சுவலாக ராணுவ கேள்வி கேட்கறதுக்கு விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்றது, இவங்ககிட்ட மட்டும் என்னால் கேள்வியே கேட்க முடியல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அது என்ன பொறுத்தவரைக்கும் ராணுவ தான் நினைக்கிறேன். ஏன்னா ராணுவ எப்படி கேள்வி கேட்டாலும் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு பதிலே சொல்ல போகிறது இல்லை. அவர் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து விஜய் சேதுபதி ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா மொதல் வாரம் அப்படி இருந்தால் ஓகே, ரெண்டாவது வாரம் அப்படி இருந்தால் ஓகே, இப்போ என்னடா எத்தனை வாட்டிக்கு இந்த கேள்வி கேட்டாலும் திருப்பி இதே மாதிரி தான் சுற்றி வரும்னு காண்டாவது எப்படி சொல்கிறது, நேச்சுரலாக எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் காண்டாக தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி செம்ம காண்டாயிட்டாரு. இருந்தாலும் பிறந்த நாள்ன்றதுனால கொஞ்சம் பெருசாக காமிச்சிக்கல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுக்கு அடுத்து ராணி கிட்ட வந்தார். ஏமா ராணி, உனக்கு ராணின்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, ராஜா எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் அந்த மாதிரி பண்ணனா அதே மாதிரி தான் நீயும் பண்ண, ஒரு ராணின்ற பொறுப்புல இருந்து நீ தானே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், தளபதியை வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருந்தார். அது பெரிய விஷயம் இல்லை, அந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து இந்த வாட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ நான் பண்ணது தப்பு, நான் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ தப்பை ஒத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி 4 அடி அடிப்பார்ல சேர்த்து. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஆமாப்பா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து எவிக் பண்ணிட்டு வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து வெளியே போகும்போது பெருசாக அளவே இல்லைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது பயங்கரமாக அழுது ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணுவாங்களே, அந்த விஷயம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ வெளியே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்களுக்கு வந்து எப்படி கொஞ்சம் சோகமாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வெளியே போகும்போது அழுது எல்லாரையும் கட்டிப்பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணுவாங்க பாருங்கள், அந்த செக்மெண்ட்டை பார்க்கவே தோணாது. ஆனால் வர்ஷினி போகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக அழாமல் எல்லாரும் கூடயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிட்டு விஜய் சேதுபதி கூட போயிட்டு ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு என்னமோ பார்க்கும்போது ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. பெருசாக வந்து விஜய் சேதுபதியே சொன்னார், இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக யாருமே போகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்ததுக்கு ஓகே, இன்னைக்கான நாளில் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் வர்ஷினி போயிட்டாங்க, அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இல்லை சாச்சனா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம், அந்த கோடை வந்து பிரிச்சு விட்டார் பாருங்க. இந்த கோடை பிரிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு டீம் கேம் ஆட்டாங்க. இப்போ டீம் கேம் ஆடிட்டு இப்போ வந்து இதுக்கப்புறம் டீம் இல்லை இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டானுங்க. அதாவது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் டீம்னு இல்லையே. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டீமை கை காமிச்சிடலாம். இப்போ எப்படி சொல்றது, இப்போ பாய்ஸ் டீமில் ஒரு பிரச்சனைனா நம்மளே பார்த்துருப்போம், முத்துக்குமரனை கை காமிச்சிருவானுங்க. கேர்ள்ஸ் டீமில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன்,
எப்படி சொல்ற ஜாக்லினை கை காமிச்சிருவாங்க, இல்லைனா தர்ஷிகா கை காமிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு எங்கெல்லாம் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்களோ, யார் பேசுனாங்களோ அவங்கள கை காமிச்சிட்டு மிச்ச பேர்லாம் ஒதுங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நடந்தது. அதுவும் பாய்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக முத்துக்குமரன் அப்படி இல்லைனா தீபக் இவங்க 2 பேரும் கோத்து விட்டு எல்லாம் பின்னாடி ஒதுங்கி பாருங்க. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக விளையாடிட்டு இருந்தாங்க. சத்யா, அப்புறம் அருண், இதுக்கு விஷால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் தான் கேம் விளையாடுவாங்க, முன்னாடி விளையாடவே மாட்டானுங்க. இதுக்கப்புறம் வந்து அருண் இருக்கார்ல டபுக் டப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த எபிசோட் முடிய சொல்ல ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு. சார் இதுக்கப்புறமும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைச்சு நிற்கிதோ அதுதான் சார் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் யாருக்கார சொல்கிறேன்னா அவருக்கோசம் சொல்லிக்கிறாரு. ஏன்னா இதுக்கப்புறமும் நான் விஷாலை விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த பீஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது பேசிட்டு சுற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் கேங். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் பில்டு பண்ணுறதுக்கு யாரும் வரல. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கட்டும், ஆனால் வெளியே போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். திருப்பி இதுக்கு முன்னாடி டீம் கேமாக இருக்க வரைக்கும் அது பேச தெரியல. ஆனால் இதுக்கப்புறமும் நீ விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி விஷால் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷாலு குத்தாமல் வேற யாருக்காவது தூய்மை குத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அருணை போட்டு எல்லாம் குத்துன்னு குத்திடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக முத்துக்குமரன் குத்துவார். ஏன்னா இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் டீம்ன்ற விஷயத்தில் பார்க்கவே வேணாம் அப்படின்னும் போது அருணெல்லாம் அடிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இன்னைக்கான எபிசோடு பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேஜிங்காக போன மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. ஆனால் ஓரளவுக்கு நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிக்க போகிறாங்களே, இது வந்து பயங்கரமாக கண்டென்ட் இதுக்கப்புறம் வரும் பிக் பாஸ் டீம்லேருந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்பவும் போல தான் இருப்பாங்க நம்ம கண்டஸ்டன்ட் அவ்வளோதாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.